காகா கிச்சனில் மீன் வறுவல் பாகுபாடு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல் க்ரோவ் தமிழ் ஸ்டோரி பிஷ் ஃப்ரை கிரியேஷன். ஒரு ஊரின் ஓரத்தில் ஒரு பெரிய மரத்தில் வாழ்ந்த ஒரு காகம் இருந்தது. அதுவும் சாதாரண காகம் இல்ல, சமையல் கலைஞர் காகம். அதன் பெயர் மாஸ்டர் காகா. அந்த காகா தினமும் பருந்துகள், குருவிகள், கொக்குகள் யாரும் செய்யாத வித்தியாசமான உணவுகள் செய்து கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த மரத்திற்கு அடியில் இருந்த ஆறில் சில மீன்கள் ஒட்ட ஒட்ட குதிக்கின்றன. மாஸ்டர் காகாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. இன்று நான் செய்யப்போவது மீன் வறுவல். மாஸ்டர் காகாவின் சமையல் கலை. முதலில் தன் சிறகுகளை பரப்பி ஆற்றின் மீது பறந்து ஒரு சிறிய மீனை சுறுசுறுப்பாக பிடித்தது. பிறகு அருகிலுள்ள முள்ளங்கி இலையில் அந்த மீனை வைத்தது. முள்ளங்கியில் ஒரு சிறிய குழி, அதில் பனி நீர். அதில் மீனை அலசியது. பக்கத்து மரத்திலிருந்த மிளகு, சுக்கு, மஞ்சள் தூள், புளி எல்லாம் சிறு சிறு அளவில் சேகரித்தது. அதை பாறையில் இடித்து மசாலா தயாரித்தது. அதை மீனில் பூசி ஒரு சிறிய வெந்தய இலை தட்டில் வெயிலில் வைத்து வறுக்க ஆரம்பித்து. காற்றில் ஒரு சுமதியான வாசனை பரவியது. அப்பவே வண்டு, தேனீ, பாம்பு எல்லாம் வைக்கோல் போல அந்த வாசனையைக் கண்டு ஆச்சரியமடைந்தன. அந்த சமயம் நம்ம காகா கலைனாக சொன்னது, இதுதான் க்ரோவ் கியூசின் வெங்காயம் இல்லாத வறுவல். 3 மணி நேரம் கழித்து வறுத்து வெந்தது. சிறு பிளவுடன் மீன் வெந்திருந்தது. வாசனை அபாரம். பாகுபாடு அதை குறும்பாக ஒரு பட்டாம்பூச்சிக்கு சாப்பிடக் கொடுத்து, ரிவ்யூ ப்ளீஸ் என்று கேட்டது. பட்டாம்பூச்சி சொன்னது, வாவ், இது மைக்கேலின் ஸ்டார் மட்டுமல்ல, க்ரௌலின் ஸ்டார். அதிலிருந்து அந்த காகாவுக்கு பேர் மாறியது. செஃப் காகா, தே பிஷ் ஃப்ரை எக்ஸ்பர்ட். கதை முடிவு பாடம். ஒரு காகம் கூட சமைக்கலாம். கனவை கண்டால் கடந்து செல்லலாம். பசிக்க எல்லாம் செய்யலாம். ஆனா பாசத்தோட செய்தால் பாராட்டும் வரும்.